சர்வா கருடனை பார்க்க வந்திருந்தான். ஆனால் அவனோ சர்வாவுடைய கார்டை பிடுங்கி வைத்துக்கொண்டு அவனிடம் பிரச்சனை செய்ய சர்வா யார் என்பதை கருடனுக்கு புரியும் பாஷையில் விளக்கிக் கூறியிருந்தான் விக்டர். இத்தனை பிரச்சனைக்கு நடுவிலும் சர்வாதான் டைகர் என்ற விஷயத்தை ஆதிசேஷனிடம் கூறி அதன் மூலமாக பணம் சம்பாதித்து விடலாம் என்று திட்டம் தீட்டி வைத்திருந்தது கருடனின் மூளை. அதை தெளிவாக புரிந்து கொண்ட சர்வா, என்ன பத்தின உண்மை ஆதிசேஷனுக்கு தெரிஞ்சது, உன்னை உயிரோட விடமாட்டேன் என்று மிரட்டியிருக்க, பணத்தை விட இந்த நொடி உயிர் முக்கியமாகப்பட்டதில் சர்வா சொன்னதை கேட்டு தலையாட்டினான் கருடன். பிறகு அவ்வளவு நேரம் துப்பாக்கியோடு மிரட்டிக் கொண்டிருந்த சர்வா அதை விக்டரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்த கருடனின் டேபிள் மீது இருந்த பேனா பேப்பரை எடுத்தவன், சோ உன்னோட பிளான் என்ன, அடுத்து என்ன பண்ண போற என்று கருடனிடம் கேட்டான். நான் ஆகாஷுக்கு போன் பண்றேன், பிளான்ல சேஞ்சஸ் இருக்கு, பையர் உன்னை தனியா மீட் பண்ண மாட்டார்னு சொல்றேன், நானும் கூட வரேன்னு சொல்லி அவன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றேன் என்று கருடன் சொல்லிக்கொண்டே போக, நோ இது நல்லா இல்ல, நான் அந்த கம்பெனியை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று இடைமறித்து கூறினான் சர்வா. அதில் இன்னும் அதிர்ச்சி அடைந்தான் கருடன். இந்த மாதிரி அவனுடைய திட்டங்களை யாருமே குறை சொன்னதில்லை. அதில் சர்வா மீது கோபம் வந்தாலும் அதை காட்ட முடியாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான் கருடன். அப்போது விக்டர் சர்வா அருகில் வந்து, பாஸ், அந்த கம்பெனியை வாங்கினா உங்களுக்கு தான் நிறைய பணம் வேஸ்ட் ஆகும் என்று கூறினான். கையில் இருந்த பேப்பரில் ஏதோ எழுதிய சர்வா அந்த பேப்பரை மடித்துக் கொண்டே, பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, அண்ட் இதால எனக்கு எந்த லாஸும் வராது, பிகாஸ் அந்த கம்பெனியை நான் நார்மல் ரேட்டுக்கு வாங்க மாட்டேன் என்று மனதிற்குள் ஏதோ திட்டம் தீட்டியபடி சொன்னவன் கருடனை பார்த்து, நானும் ஆகாஷும் பேசணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு, அவங்கிட்ட பணத்தை பத்தி நான் நெகோஷியேட் பண்ணிக்கிறேன் என்று கூற, சர்வாவின் திட்டம் ஓரளவுக்கு புரிந்ததில் தலையாட்டிவிட்டு நகர்ந்தான் விக்டர். சர்வா சொன்னதை யோசித்துக் கொண்டிருந்த கருடன், ஆனா இந்த விஷயம் எதுவும் ஆகாஷுக்கு தெரியக்கூடாது, கரெக்டா என்று கேட்டான். எஸ், இப்போதைக்கு தெரிய வேண்டாம், எல்லாமே செட்டில் ஆன அப்புறம் நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்லிக்கோ, கூடவே அவனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துகிட்டு இருக்குன்னு நீ சொல்ல வேண்டி இருக்கும் என்று கூறியதும் கருடன் பதிலே பேசவில்லை. என்ன, புரிஞ்சுதா இல்லையா என்று சர்வா கேட்க, புரிஞ்சுது என்று வேகமாக தலையாட்டினான். அப்புறம் ஏன் இன்னும் சும்மா இருக்க, வேலையை ஆரம்பி என்று சர்வா கூறியதும் வேகமாக தனது போனை எடுத்து ஆகாஷுக்கு அழைத்தான் கருடன். அந்த பக்கம் 2 ரிங்கில் அழைப்பை ஏற்றான் ஆகாஷ். ஹலோ ஆகாஷ், நான் கருடன் பேசுறேன் என்று பேச ஆரம்பித்தான் கருடன். மெதுவாக கருடனின் ஆள் ஒருவன் அருகில் நடந்து சென்றான் சர்வா. அவன் சர்வாவை பார்த்து பயத்தில் நடுங்க, சிறிது நேரத்திற்கு முன்பாக அவன் மடித்த பேப்பரை கருடன் பார்க்காத நேரம் அந்த ஆள் கையில் திணித்தான். அதில் சர்வாவை அதிர்ச்சியோடு பார்த்து அவன் ஏதோ பேச வர, பேசாதே என்பது போல சைகை செய்தான் சர்வா. அந்த பக்கம், ஓகே, நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம், எஸ், சேம் பிளேஸ் தான், சரி என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட்டு சர்வா பக்கம் திரும்பியிருந்தான் கருடன். சர்வா என்ன ஆனது என்று புருவம் உயர்த்த, டன் என்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் கருடன். வெரி குட், அப்ப சீக்கிரமே நாம மறுபடியும் மீட் பண்ணலாம் என்று கூறி சர்வா அங்கிருந்து கிளம்பிவிட அவனுடைய ஆட்களும் அவன் பின்னே கிளம்பினர். மொத்தமாக 3 கார்களில் ஆட்களை அழைத்து வந்திருந்தான் விக்டர். சர்வாவின் கார் கிளம்ப அவர்களும் பின்னாலே கிளம்பினர். சிறிது தூரம் பயணம் செய்த சர்வா ஆளில்லாத ஒரு ரோட்டில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். அவனது முக பாவனையே அவன் டென்ஷனாக இருக்கிறான் என்பதை காட்டியது. அவனுக்கு பின்னால் வந்த கார்களும் அப்படியே நின்றுவிட வேகமாக இறங்கி சர்வா அருகில் ஓடி வந்தான் விக்டர். நான் உங்க 2 பேர்கிட்ட மட்டும் தனியா பேசணும், மற்றவங்களை எல்லாம் போக சொல்லு என்று சர்வா கூற, சர்வாவின் குரல் வித்தியாசமாக இருந்ததில் எந்த கேள்வியும் கேட்காமல் கூட வந்த ஆட்கள் அனைவரையும் செல்லும்படி சைகை செய்தான் விக்டர். அடுத்த நொடி மற்ற கார்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பிவிட்டது. அவர்கள் சென்றதும் பவானி பக்கம் திரும்பி முறைத்து, சர்வா, அங்க வந்து வாயவே திறக்கக்கூடாதுன்னு சொல்லித்தானே உன்னை கூட்டிட்டு போனேன், எதுக்கு அவன் முன்னாடி நான் யாருன்னு சொன்ன என்று கோபமாக கேட்டுக்கொண்டே பவானியை நெருங்கினான். அதில் நடுங்க ஆரம்பித்த பவானி, மன்னிச்சிடுங்க பாஸ், அது நிஜமா வேணும்னு பண்ணல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்று தட்டு தடுமாறி பதில் கூற, இருவருக்கும் குறுக்கே வந்து நின்ற விக்டர், நான் தான் அப்படி பண்ண சொன்னேன் பாஸ் என்று கூறினான். உடனே சர்வாவின் பார்வை அவன் பக்கம் திரும்பியது. சர்வா ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தான்.
கூடவே அவனது கோபமும் அதிகரிக்க விக்டரின் முகத்தில் குத்தினான். என்னதான் கோபம் இருந்தாலும் சர்வா வலிக்கும்படி அடிக்கவில்லை. ஆனால் அடி வாங்கிய விக்டரோ, நீங்க கோபப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்க டைகர், உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதுக்காக எங்க உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதுக்கும் நாங்க தயங்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான். அவன் குரலிலேயே டைகர் மீது அவன் வைத்திருக்கும் மரியாதை அப்பட்டமாக தெரிந்தது. அவன் பேச்சிலும் அத்தனை உண்மை தெரிய சர்வாவால் அதற்கு மேல் அவனை திட்டவோ அடிக்கவோ முடியவில்லை. இருந்தும் சர்வாவின் கோபமும் குறையவில்லை. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, என்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, இதை எத்தனை தடவை சொன்னாலும் உங்க 2 பேருக்கும் புரியாதா? அறிவு இருக்கா இல்லையா? தயவு செஞ்சு நான் ஏன் இதை சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னை எத்தனை பேர் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கூட்டத்துக்குள்ளேயே ஸ்பை இருக்கான். ஒருவேளை என்னை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னால எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? எல்லாமே நாசமா போயிடும். உங்க 2 பேருக்கும் புரியுதா இல்லையா என்று கத்தினான். ஆனால் அவனை நிதானமாக பார்த்த விக்டர், நீங்க எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க பாஸ்? உங்களை சுத்தி விசுவாசமான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஸ்பையாலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. அது யாரா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நானும் பவானியும் எங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருப்போம் என்று உறுதியளிக்கும் விதமாக கூற, விக்டர் சொல்றதுதான் சரி பாஸ், உங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் என்று தானும் சொன்னான் பவானி. இருவரையும் பார்த்த சர்வா பெருமூச்சு விட்டான். இவர்களை வைத்து மட்டும் அந்த ஸ்பையை கண்டுபிடித்து விட முடியாது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் இருவரையும் தன் அருகில் அழைத்தவன், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னீங்க, இந்த மாதிரி பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்று மிரட்டுவது போல சொல்ல, பவானி விக்டர் இருவரும் தலையாட்டி, இனிமே சொல்ல மாட்டோம் பாஸ் என்றனர். அதற்கு லேசாக தலையசைத்த சர்வா, ஆமா 3 கார்ல ஆள் கூட்டிட்டு வந்தியே, அவங்க கிட்ட எல்லாம் என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? அவங்க எப்படி உன் கூட வந்தாங்க? அவங்க கிட்டயும் நான் தான் டைகர்னு சொல்லி தொலைச்சியா என்று லேசான கோபத்துடன் கேட்க, சிரித்த விக்டர், நோ பாஸ், அவங்க கிட்ட நீங்க டைகருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, உங்களை காப்பாத்தணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் என்றான். அதை கேட்டதும் சர்வாவிற்கும் சிரிப்பு வந்துவிட, நல்ல வேளை அவங்க கிட்டயாவது உண்மையை சொல்லாம விட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா என்னால அந்த கருடனை தான் நம்ப முடியல. உங்களுக்கு அவன் நம்மள மீறி உண்மையை வெளியே சொல்லிடுவான்னு தோணுதா என்று விக்டர் மற்றும் பவானியிடம் கேட்டான் சர்வா. ஏன் பாஸ் இப்படி கேக்குறீங்க என்று பவானி புரியாமல் கேட்க, அவனை பார்த்தாலே பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்கிற பரதேசி மாதிரி தெரியுது. ஆனா நீங்க தான் அவனை மிரட்டிருக்கீங்களே பாஸ் என்று கேட்டான் விக்டர். கரெக்ட், ஆனா நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனோட பிசினஸ்ல அவன்தான் டாப்ல இருக்கான். இப்போ நாம குறுக்க போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவன மாதிரி ஆளுங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. சோ அவன் கண்டிப்பா ஆதிசேஷன் கிட்ட என்னை பத்தி சொல்லி அதை வச்சு பணம் சம்பாதிக்கத்தான் பாப்பான்னு தோணுது என்றான் சர்வா யோசனையுடன். நீங்க சந்தேகப்படுறது எனக்கு புரியுது பாஸ், ஆனா என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் உயிர் பயம் இருக்கத்தானே செய்யும். அதையும் மீறி உங்களை பத்தி வெளியே சொல்லுவான்னு உங்களுக்கு தோணுதா என்று மீண்டும் கேட்டான் விக்டர். எஸ், கண்டிப்பா அவன் சொல்லுவான் என்று சர்வா அழுத்தமாக கூற, பவானி விக்டர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு, அப்படின்னா அவன் கதையை முடிச்சிடலாமா பாஸ்? அதை தவிர வேற எந்த வழியும் இல்ல, நீங்க ஓகே சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று விக்டர் கூற, நோ அது முடியாது என்றான் சர்வா. என்ன பாஸ் நீங்க, அவன் உண்மையை வெளியே சொல்லிடுவான்னு சொல்றீங்க, ஆனா அவனை எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படிதான் அவனை அடக்கிறது என்று விக்டர் கேட்க, எதுக்கு அவனை விட்டு வைக்கணும் பாஸ், முடிச்சிடலாம் என்று பவானியும் சொன்னான். ஆகாஷுக்காக அவனை விட்டு வச்சுதான் ஆகணும், அவனை வச்சுதான் ஆகாஷ க்ளோஸ் பண்ணணும் என்று சர்வா ஏதோ திட்டம் தீட்டியபடி சொல்ல, இருவரும் தலையாட்டி விட்டு, சரி பாஸ், அப்போ நாம எப்படி கருடனை தடுக்கிறது என்று கேட்டான் பவானி. தலையாட்டிக் கொண்டே அவர்கள் இருவரையும் பார்த்த சர்வா, நான் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டேன் என்றான். பிளானா? என்ன பிளான் பாஸ், எப்ப பிளான் பண்ணீங்க என்று இருவரும் கோரஸாக கேட்க, இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆளை செட் பண்ணி இருக்கேன் என்று ஒவ்வொரு வார்த்தையாக கூறினான் சர்வா. விக்டர் பவானி இருவருக்கும் ஆச்சரியம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே பாஸ், ஆள் செட் பண்ணி இருக்கீங்களா, எங்க பண்ணி இருக்கீங்க என்று கேட்டனர். நிமிர்ந்து பார்த்த சர்வா, அந்த கருடன் கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் ஒரு பேப்பரை கொடுத்திருக்கேன், நம்மளுக்கு தேவையானது அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு என்று கூறியதும் இருவருக்கும் இன்னும் குழப்பம்.
அப்படி என்ன எழுதி கொடுத்தீங்க? அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும்? அதுவும் இல்லாம எதுக்கு அவனோட ஆளுகிட்டயே கொடுக்கணும்? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பாஸ், அவங்கிட்ட தான் சொல்லுவாங்க என்று விக்டர் அடுத்த நொடியே கூறினான். ஆனால் சர்வா அதை கேட்டு தடுமாறவில்லை. லேசாக சிரித்துவிட்டு இருவரையும் பார்க்க சர்வா என்ன சொல்லப் போகிறான் என்று ஆர்வத்தோடு அவனையே பார்த்துக் கொண்டிருந்தனர். பெருமூச்சோடு பாக்கெட்டுக்குள் கைவிட்டுக் கொண்டு மெல்ல நடந்த சர்வா, என் போன் நம்பர் கொடுத்திருக்கேன் என்றான். போன் நம்பரா? அதை எதுக்கு அவங்கிட்ட கொடுத்தீங்க என்று சர்வா சொல்லும் அனைத்திற்குமே இருவரும் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க, எதுக்கு இப்போ 2 பேரும் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? அவனைத்தான் நான் அந்த குரூப்லயே ஸ்பையா யூஸ் பண்ண போறேன். கண்டிப்பா நான் மிரட்டுனதையும் தாண்டி அந்த கருடன் நிச்சயம் ஏதாவது பண்ணுவான். ஆதிசேஷனை மீட் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆகாஷ அவன் மீட் பண்ணும்போது அவன்கிட்ட உண்மைய சொல்லிட்டா, அதுக்குதான் அவன் கூட்டத்துக்குள்ள ஸ்பை வச்சிருக்கேன். அவன் என்ன பண்றான், என்ன பேசுறான், என்ன பிளான் பண்றான்னு எல்லாத்தையும் அந்த ஸ்பை நமக்கு சொல்லுவான் என்று சர்வா நம்பிக்கையுடன் கூற விக்டர் முகம் மாறியது. சர்வா சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்ல பாஸ், எனக்கென்னவோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. உங்க போன் நம்பர் பார்த்துட்டு அவன் போன் பண்ணாதான் அவன் நமக்கு ஸ்பையா இருப்பான். அவன் பண்ணலேனா என்ன பண்றது? அதுவும் இல்லாம முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை நீங்க இந்த அளவுக்கு நம்ப கூடாது. ஹேண்ட் அவன் கருடனோட கேங்ல இருந்துகிட்டு நமக்கு எப்படி உதவி பண்ணுவான்? நீங்க சொல்ற எதுவுமே நடக்கிற விஷயமே இல்ல பாஸ் என்று புலம்பி தள்ளினான். ஆமாம் பாஸ், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவங்க எல்லாரும் சம்பளத்துக்கு அவங்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க. நம்மள மாதிரி பாஸ காப்பாத்தணும் அப்படின்னு சபதம் எடுத்தவங்க கிடையாது. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த வித்தியாசம் நமக்கு உதவி செய்ய வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்டா பாஸ் என்று பவானி கேட்க சர்வாவிற்கு அவன் கூறிய விளக்கம் பிடித்திருந்தது. கரெக்டா சொன்ன என்று பவானியின் தோளில் தட்டிய சர்வா, ஏற்கனவே நான் தான் டைகர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சோ எனக்கு உதவி பண்ணலாமா இல்ல அந்த கருடனுக்கு விசுவாசமா இருக்கலாமான்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். அறிவு இருக்கிற யாரா இருந்தாலும் எனக்கு உதவி பண்ணத்தான் நினைப்பாங்க என்று மிகுந்த நம்பிக்கையோடு சர்வா கூற பவானி தலையாட்டினான். என்னமோ 2 பேரும் மாறி மாறி சொல்றீங்க, எனக்கு தான் நம்பிக்கையே வரமாட்டேங்குது. சரி, ஒருவேளை அவன் நமக்கு உதவி பண்ணலேனா நம்ம என்ன பண்றது என்று முன்னெச்சரிக்கையாக கேட்டான் விக்டர். என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, ஐ மீன் பிளான் பி என்றான் சர்வா. சர்வா கருடனின் ஆளிடம் போன் நம்பரை கொடுப்பதற்கு முன்னர் இன்னொரு திட்டத்தை யோசித்து வைத்திருந்தான். கருடனின் ஆள் சர்வாவிற்கு உதவுவானா? அப்படி நடக்கவில்லை என்றால் சர்வாவின் பிளான் பி என்ன? ஆதிசேஷனுக்கு தெரியாமல் தன் அடையாளத்தை சர்வாவால் மறைக்க முடியுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.